ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரெண்டு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் ஆகஸ்ட் 3ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. கரெக்டா 20 டேஸ் தான் டைம் இருக்கு. இந்த 20 டேஸ்ல குரூப் டி எக்ஸாம ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கு உங்களுக்கு ஏற்கனவே பெர்ஃபெக்ட்டா நான் பிளான் வந்து சொல்லிட்டேன். நீங்க சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணாலும் சரி, சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணலனாலும் சரி, இந்த பிளான பெர்ஃபெக்ட்டா ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பா உங்களால 85க்கு மேல ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா கடைசியா நடந்த ஜென் நம்பர் 8 2024 ஆர்ஆர்பி குரூப் டியோட 101 ஷிஃப்ட்டை மட்டும் படிச்சாலே போதும். ஒரு நாளைக்கு 4 ஷிஃப்ட்னு கணக்கு வச்சு படிங்கன்னு சொன்னேன். ஏன்னா மேக்ஸ்ல வந்து 25 கொஸ்டின், ரீசனிங்ல 30 கொஸ்டின், சயின்ஸ்ல 25 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இந்த 101 ஷிஃப்ட்டையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு ஷிஃப்ட்டுக்கு 25 கொஸ்டின். அப்ப 100 ஷிஃப்ட்ங்கும் போது உங்களுக்கு 2500 கொஸ்டினுக்கு மேல இருக்கும். ஒரு நாளைக்கு நீங்க 4 ஷிஃப்ட் முடிச்சீங்க அப்படின்னா 100 கொஸ்டின் முடிச்சிடலாம். அப்ப இருக்கக்கூடிய 25 நாள்ல 2500 கொஸ்டின் வந்து முடிச்சிடலாம். மேக்ஸ் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் 101 ஷிஃப்ட்டையும் என்னால பிராக்டிஸ் பண்ண முடியாது. நான் ஜாப் போயிட்டே படிக்கிறேன், காலேஜ் போயிட்டே படிக்கிறேன், ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறேன். எனக்கு கொஞ்சம் டைம் தான் கிடைக்குங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நான் என்ன ஐடியா சொல்லியிருந்தேன், அட்லீஸ்ட் ஒரு 20 ஷிஃப்ட் இல்லனா 10 ஷிஃப்ட் வந்து முடிச்சிருங்கன்னு சொன்னேன். அப்ப 10 ஷிஃப்ட் முடிச்சீங்க அப்படின்னா மேக்ஸ பொறுத்த வரைக்கும் 250 கொஸ்டின், 250 கான்செப்ட் வரும். அந்த 10 ஷிஃப்ட் முடிச்சீங்கனாலே அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய ஷிஃப்ட் எல்லாமே சேம் பேட்டர்ன் தான் ஃபாலோ ஆகும். ரீசனிங் பொறுத்த வரைக்கும் மினிமம் 10 ஷிஃப்ட், மேக்ஸிமம் 20 ஷிஃப்ட் வந்து சொல்லியிருந்தேன். நீங்க ஆல்டர்னேட் டேஸ்ல, அதாவது இன்னைக்கு வந்து மேக்ஸும் சயின்ஸ்ல 4 ஷிஃப்ட்டும் முடிச்சிட்டீங்க அப்படின்னா, அடுத்த நாள் ரீசனிங்கும் சயின்ஸ்ல 4 ஷிஃப்ட்டும் முடிக்கிற மாதிரி கொண்டு வாங்க. அப்படி கொண்டு வரும்போது மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ் 3மே உங்களுக்கு கவர் ஆகிரும். அதுக்கப்புறம் ஜெனரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் கொஸ்டின் வந்து கரண்ட் அஃபேர்ல இருந்து தான் கேட்பாங்க. அதுக்கு கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் வந்து படிச்சுக்கோங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அப்போ ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே இந்த 101 ஷிஃப்ட்டை எங்களுக்கு எப்படி ரிவிஷன் பண்ணணும்னு தெரியல மேம். இதுக்கான கொஸ்டின் பேப்பர் மட்டும் தான் இருக்கு. இதுக்கான சொல்யூஷன் இல்ல. இந்த 101 ஷிஃப்ட்டுக்கான டெஸ்ட்டும் இல்ல அப்படின்னு சொன்னதுனால, நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல குரூப் டியோட ஃபைனல் பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த 101 ஷிஃப்ட்ல இருக்கக்கூடிய சயின்ஸ் கொஸ்டின் எல்லாமே ப்ராப்பரா உங்களுக்கு வித் சொல்யூஷனோட பிடிஎஃபாவும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி டெஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணி இந்த 25 டேஸுக்கான ஸ்டடி பிளானும் உங்களுக்கு வந்து கொடுத்துருந்தோம். டே 1ல பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ்ல இருக்கக்கூடிய 100 கொஸ்டின், 4 ஷிஃப்டோட கொஸ்டின் பிளஸ் அதுக்கப்புறம் ஒரு ஷிஃப்டோட மேக்ஸ் முடிக்கணும். டே 2ல பார்த்தீங்கன்னா அகைன் வந்து சயின்ஸ்ல உள்ள அடுத்த 4 ஷிஃப்டோட 100 கொஸ்டின், ரீசனிங்ல உள்ள 30 கொஸ்டின் முடிக்கணும். டே 3ல இந்த மாதிரி முடிக்கணும். இடையில ஒரு 5வது நாள் பார்த்தீங்கன்னா ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து நீங்க எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பிளான் வந்து குடுத்திருந்தோம். ஓகேவா? சோ இந்த சொல்யூஷனோட பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் இருக்கு. ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2499 லைஃப் டைம் வேலிடிட்டி. இப்ப குரூப் டிக்கு இப்ப இருக்கிற டைம்ல நான் படிக்கணும். சிசிஏ கேண்டிடேட், ஓப்பன்ல வரக்கூடிய ஸ்டூடெண்ட், சோ நான் காலேஜ் போயிட்டே படிக்கிறேன். நீங்க குடுத்திருக்க பிளான நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கேட்டதுனால, குரூப் டிக்கு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் 999 பே பண்ணி நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம்னு உங்களுக்கு சொல்லியிருந்தோம். ஓகேவா? சோ இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸோட 999 ஆஃபர 11/7/2026 நாளையோட நாம வந்து க்ளோஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஏன்னா நீங்க எக்ஸாமுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து நின்னுட்டு இந்த 2500 கொஸ்டினையும் நான் படிச்சிருவேன் அப்படின்னு நின்னீங்கன்னா கண்டிப்பா யாராலையுமே முடியாது. ஒரு நாளைக்கு 4 ஷிஃப்ட்ங்கும்போது ஒரு ஷிஃப்ட்டுக்கு வந்து 40 மினிட்ஸ்ன்னு டைம் வச்சா கூட 4 ஷிஃப்ட்ட வந்து 2 மணி நேரம் 2 1/2 மணி நேரத்துல முடிச்சிரலாம். சோ அந்த கணக்குல தான் உங்களுக்கு பிளான் குடுத்திருந்தோம். சப்போஸ் 3ஆம் தேதி எக்ஸாம் அப்படின்னா, ஜூலை ஒரு 25ஆம் தேதியோ, ஜூலை 20ஆம் தேதியோ ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, இது எல்லா பிளானையும் உங்களால முடிக்க முடியாது. ஓகேவா? சோ பெர்ஃபெக்ட்டா 25 டேஸ்க்கான பிளானு, அதுல மார்க் டெஸ்ட் எடுக்கிறது எல்லாமே உங்களுக்கு குடுத்திருந்தோம். ஓகேவா? சோ நீங்க இப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணா மட்டும் தான் இந்த பிளான வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். அதனால ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல குரூப் டிக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 999 ஆஃபர்ல ஜாயின் பண்றதுக்கு லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 11/7/2026 நாளையோட இந்த 999 ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். சோ அதுக்கப்புறம் ஆல் இன் ஒன் ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி இல்லனா 1 இயர் வேலிடிட்டில தான் நீங்க ஜாயின் பண்ணணும். லைஃப் டைம்னா ஃபீஸ் வந்து 2499, 1 இயர் அப்படின்னா 1999 வந்து நீங்க பே பண்ணி ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கரண்ட் அஃபேருக்கும் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா பிளான் பண்ணி சொல்லியிருந்தேன். ஜனவரில இருந்து ஜூலை வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர் பிளஸ் அதுக்கப்புறம் நவம்பர், டிசம்பர் 2025ல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் படிச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். இதுவுமே பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா பிடிஎஃப்-ஆவும் உங்களுக்கு டெஸ்டாவும் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டோம் கரண்ட் அஃபேருக்கு. ஓகேவா? சோ அந்த பிடிஎஃப்பும் பாத்தீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டி, டெய்லி பேசிஸ்ல கரண்ட் அஃபேர், மந்த்லி கரண்ட் அஃபேர் எல்லாம் சேர்த்து சிஏ கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 999. ஆனா குரூப் டி போற ஸ்டூடெண்ட்டுக்கு 199 ஆஃபர் வந்து சொல்லியிருந்தோம். ஓகேவா? சோ எல்லாமே நீங்க இப்ப ஆரம்பிச்சா மட்டும் தான் 20 டேஸ், 21 டேஸ்க்குள்ள முடிக்க முடியும். ஓகேவா?
அதனால நாளையோட இந்த ஆஃபரை க்ளோஸ் பண்றோம். குரூப் டிக்கு பாத்தீங்கன்னா நாளையோட 999 ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகுது. அதே மாதிரி கரண்ட் அஃபேருக்கு 199 ஆஃபரும் நாளையோட க்ளோஸ் ஆகுது. இந்த ஆஃபர்ல ஜாயின் பண்றதுக்கு இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். ஓகே. இந்த நம்பர லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு, ஸோ இந்த நம்பருக்கு ஆல் இன் ஒன் அப்படின்னா, குரூப் டிக்கு மட்டும் ஆல் இன் ஒன் அப்படின்னா, ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஃபீஸ் வந்து 2499. அதே இது குரூப் டி படிக்கிற ஸ்டூடெண்ட் மட்டும் 999 பே பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். இப்ப 999 பே பண்ணிட்டு அதுக்கு அடுத்து வந்து கூட அடுத்த என்டிபிசியா இருக்கட்டும், இல்ல அடுத்த எஸ்எஸ்சி எக்ஸாம் படிச்சாலும் ஆல் இன் ஒன் கோர்ஸை வந்து ரிமைனிங் அமௌண்ட் பே பண்ணி நீங்க லைஃப் டைம் வேலிடிட்டியாவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ஆஃபர் வந்து கொடுத்துருந்தோம். ஓகேவா? இப்போ குரூப் டிக்கு நீங்க 999 பே பண்ணிட்டு அடுத்து ஆல் இன் ஒன்னை வந்து லைஃப் டைமா சேஞ்ச் பண்றதுக்கு ரிமைனிங் மட்டும் பே பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தோம். ஓகேவா? ஸோ கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. குரூப் டியோட கரண்ட் அஃபேர்னா ஐ வாண்ட் குரூப் டி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? 11/7/2026 நாளையோட குரூப் டிக்கான 999 ஆஃபரை வந்து நம்ம க்ளோஸ் பண்றோம். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிருங்க. இன்னொரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா 11/7/2026 நாளைக்கு சனிக்கிழமை ஈவினிங் 6 பாத்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ஸ்டேட் லெவல் மெகா லைவ் டெஸ்ட் வந்து நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல கண்டக்ட் பண்றோம். இது வந்து ஃப்ரீ டெஸ்ட் தான். லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணிருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டுமே இந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணிக்கலாம். நாளைக்கு ஈவினிங் 6 உங்களுக்கு டெஸ்டோட லிங்க் வந்து நான் ஷேர் பண்ணிடுவேன். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல நீங்க வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். லிங்கை கிளிக் பண்ணி நீங்க லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணி தமிழ்லையும் அட்டன் பண்ணிக்கலாம், இங்கிலீஷ்லயும் அட்டன் பண்ணிக்கலாம். குரூப் டியோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ரியல் எக்ஸாம் இன்டர்ஃபேஸ்ல உங்களுக்கு டெஸ்ட் வந்து கொடுத்துருப்போம். டெஸ்ட் முடிச்சதும் உங்களோட ரேங்க் பார்த்துக்கலாம். நீங்க அட்டன் பண்ண டெஸ்ட்டுக்கான சொல்யூஷன் பார்த்துக்கலாம். அதை தரவா அனலைஸ் பண்ணிக்கலாம். அப்கமிங்ல வரக்கூடிய குரூப் டியோட கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு மாடலும் இந்த மெகா லைவ் டெஸ்ட்ல பாத்துக்கலாம். அதே மாதிரி இந்த ரேங்க் பார்க்கும்போது நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்கங்கிறதையும் நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே. 2 அனௌன்ஸ்மெண்ட்டும் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து குரூப் டியோட 999 ஆஃபர் வந்து நாளையோட க்ளோஸ் பண்றோம். முடிஞ்ச அளவுக்கு டீமுக்கு குயிக்கா மெசேஜ் பண்ணுங்க. 2வது அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு ஸ்டேட் லெவல் மெகா லைவ் டெஸ்ட். ஓகே. ஸோ இதுதான் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ். ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் பாத்தீங்கன்னா குரூப் டியோட 101 ஷிஃப்ட்டுக்கான சொல்யூஷன் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ டே 1ல எந்த ஷிஃப்ட் எந்த டே படிக்கணும் அதுல இருக்கக்கூடிய 3 ஷிஃப்ட்டை பெர்ஃபெக்டா பிடிஎஃபா கொடுத்துருவோம். டே 2ல எந்த இது படிக்கணும், டே 3ல எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே டே 1 டே 2 அப்படின்னு உங்களுக்கு பெர்ஃபெக்டா இதுல வந்து கொடுத்துருப்போம். ஓகே. ஸோ இங்க கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா சயின்ஸு. ஸோ சயின்ஸுக்கு பாருங்க 20 இது குடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ 20 ஷிஃப்ட்டோட கொஸ்டின் குடுத்துருக்கோம். அதுக்கான டெஸ்ட்டும் அன்னன்னைக்கு அப்லோட் பண்ணிருவோம். ஓகே. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு அப்லோட் பண்ண இது பார்த்தீங்க அப்படின்னா 3 டிசம்பர். ஓகே. 2 டிசம்பர்ல இருக்கக்கூடிய 2 ஷிஃப்ட், 3 டிசம்பர்ல இருக்கக்கூடிய 2 ஷிஃப்ட். ஸோ டோட்டலா பார்த்தீங்கன்னா 4 ஷிஃப்ட் கணக்கு வந்துரும். இந்த 4 ஷிஃப்ட்டுக்கான பிடிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ நியூவா வந்து அப்லோட் பண்ணிட்டோம். இத படிச்சு முடிச்சதும் இன்னைக்கு ஈவினிங் 6 பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ்ல என்ன படிச்சிருக்காங்களோ அதுக்கான டெஸ்ட் வந்து சயின்ஸ் டெஸ்ட்னு கொடுத்திருப்போம். ஸோ இந்த ஃபோல்டர்ல வந்து அவங்க படிச்ச ஷிஃப்ட்டுக்கான டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணிட்டு அவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். டெஸ்டோட கொஸ்டின்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல ஓபன் பண்ற மாதிரி கொடுத்திருப்போம். அந்த 101 ஷிஃப்ட்ல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதோட பிடிஎஃப் இருக்கும். படிச்சு முடிச்சுட்டு ரிவிஷன் பண்றதுக்கு டெஸ்ட்டும் கொடுத்திருப்போம். ஓகேவா? சோ கரெக்டா ஷிஃப்ட் 1 அப்படின்னா அதுல 25 கொஸ்டின் இருக்கும். ஷிஃப்ட் 2னா 25 கொஸ்டின். இங்க கிளிக் பண்ணி லாங்குவேஜ வந்து தமிழ்ல சேஞ்ச் பண்ணிக்கலாம். தமிழ்ல அட்டன் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் தமிழ்ல சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு வியூ சொல்யூஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான டீடைல்டான எக்ஸ்பிளனேஷனும் இதுல வந்து இருக்கும். ஓகேவா? சோ ரொம்ப பெர்ஃபெக்ட்டா நீட்டா கொடுத்திருப்போம். இங்கேயே அந்த 101 ஷிஃப்ட்டையும் படிச்சுட்டு அதுக்கு நீங்க டெஸ்ட்டும் அட்டன் பண்ணிக்கலாம். 101 ஷிஃப்ட்டை நீங்க பிடிஎஃப் உங்க போனோட இன்டர்னல் ஸ்டோரேஜ்லயே நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே. கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. டார்கெட் வந்து ஒரு நாளைக்கு 4 ஷிஃப்ட். சயின்ஸ்ல 4 ஷிஃப்ட்டும், மேக்ஸுக்கு 1 ஷிஃப்ட்டும். அதே மாதிரி அடுத்த நாள்ல சயின்ஸ்ல 4 ஷிஃப்ட், ரீசனிங்க்கு 1 ஷிஃப்ட். இது யாருக்கு அப்படின்னா ஜாப் போயிட்டே படிக்கிறவங்களுக்கு. அதே ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டுக்கு ஒரு நாளைக்கு 4 ஷிஃப்ட். சயின்ஸோட 4 ஷிஃப்ட் பிளஸ் மேக்ஸோட 1 ஷிஃப்ட், ரீசனிங்கோட 1 ஷிஃப்ட். ஓகேவா? ஸோ கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய 25 டேஸ்ல கண்டிப்பா ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆஃபர் பத்தி வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேவா? திருப்பியும் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.